அதாவது செங்கோட்டையன் காலாவதியான மாத்திரை, அது முடிந்து போன ஒன்று. ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவர். அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அமைச்சரானவர் அவர் செங்கோட்டையன் அவர்கள். இப்போது தாவேக்காவுக்கு போய் அவர் என்ன பெரிய சாதனைகளை நிகழ்த்தப் போகிறார்? இங்கு பல்லு போனவர்கள், சொல்லு போனவர்கள், செல்வாக்கு இழந்தவர்கள், பாவம் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறவர்களையாக ஆளை பிடித்து தாவாக்காவில் இணைத்துக் கொள்வதன் மூலமாக அந்த கட்சியும் வளராது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேதாரமும் கிடைக்காது. அதான் நீதிமன்றத்தினுடைய கடுமையான கண்டனத்துக்கு தமிழக அரசு உள்ளாக்கியிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்தி இருக்க வேண்டும் தமிழக அரசு. அதை விடுத்து ஒரு மத மோதலை ஏற்படுத்த பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு என்பதுதான் இந்த நீதிபதியுடைய தீர்ப்பு சுட்டிக்காட்டுகிறது. ஆக எல்லோருக்கும் பொதுவானவராக ஒரு அரசு இருக்க வேண்டும். அப்படி எல்லாருக்கும் பொதுவானவராக திமுக அரசு இல்லை என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய பார்வை. அதுதான் பொதுமக்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. இல்ல, 3000 ரூபாயை அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேர்தலுக்கான நடவடிக்கை தான் இந்த 3000. கடந்த வருடம் எங்கே போனார்கள்? 2500 ரூபாய் அரசாங்கம் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம். இப்போது தேர்தலுக்காக இந்த அரசியலை நடத்துகிறார் ஸ்டாலின் அவர்கள். இது எடுபடாது. வாக்கு அரசியலை இருந்து அவர்கள் தோற்று போவார்கள். நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். பார்த்து கொண்டே இருக்க போகிறது. 8வது முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 8வது உயரத்தில் ஒரு வெற்றியை பெற்று ஆட்சியை கைப்பற்றும். கூட்டணி நிச்சயமாக நல்ல கூட்டணி விரைவில் அமையும். பார்க்கத்தான் போகிறீர்கள். தை பிறந்தால் வெளிபிறக்கும். பொறுமையாக இருங்கள். நல்ல கூட்டணி அமைந்தவுடனே தலைமை கழகத்தின் சார்பாக உங்களுக்கு அறிவிக்க செய்வார்கள்.